உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இப்போ இந்த 2 பேருக்கும் தான் 2026 தேர்தல் ரொம்ப ஒரு கடுமையான போட்டிக்கு உள்ளாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2026 பொறுத்த வரைக்கும் விஜய் பாலிடிக்ஸில் இதுவரையிலும் எந்த ஒரு புது கட்சியும் கிரியேட் பண்ணாத ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ண போறாருன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சிஎம்ஆவாரா 2026ன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பட் இது வரைக்கும் எந்த ஒரு புது கட்சியும் கிரியேட் பண்ணாத ஒரு இம்பேக்டை அவர் கிரியேட் பண்ண போறாரு. சிஎம் கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கான தகுதிகள் ஏதாவது வாய்ப்புகள் ஜாதக அமைப்புல இருக்கா? சிஎம் கேண்டிடேட்டா 2026 ஸ்டாலின் தான் நிற்பார். அதில் டவுட்டே கிடையாது. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம ஒரு நிறைய ஜோதிடர்களை கலந்து யோசிச்சுட்டு தான் அரசியலில் நிறைய முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதாக இருந்தாலும் பட் அவருக்கு அஸ்ட்ராலஜி மேலே நம்பிக்கை இருக்குன்றது அவரோட கொடியை பார்த்தாலே தெரியுது. யானை சிம்பல் வச்சிருப்பார். யானை கஜேந்திரன் குருவோடைய அம்சம். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகரும் ஜோதிடருமான ஸ்ரீதரன் கோபால் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரியா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ இந்த 2025 வந்துருச்சு அப்படின்னாலே 2026 நமக்கு வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறத ஒரு விஷயம். எலெக்ஷன் ரொம்ப தொலைவில் இல்லைன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பாக. ஸோ இந்த 2026 எலெக்ஷனுக்கு இந்த 2025 தான் ஒரு முக்கிய கட்ட வருடமாகவும் இருக்குமே. ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் அவங்களுக்கு கடின உழைப்பு போடக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2025 இருக்கும். நம்ம இப்போ முக்கியமாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ் நாட்டில் 2 முக்கியமான பிரபலங்கள் அரசியல் பிரவேசம் புதுசாக வந்திருக்கிறாங்க. நம்ம விஜய் அவர்களாகட்டும், உதயநிதி அவர்களாகட்டும். இவங்க 2 பேருமே ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த ஒருத்தவங்க. அவங்க ஆல்ரெடி கட்சியிலேருந்து படிப்படியாக வந்தவங்கனாலும் நம்ம 2 பேருமே சினிமாவில் இருந்து தான் நமக்கு பரிச்சயமானவங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் சினிமா மூலமாக பரிச்சயமானவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு அரசியல் குடும்பத்திலேருந்து வந்திருக்காரு. ஏன்னா அவர் சினிமா மட்டும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கலைஞருடைய பேரன், முதல்வருடைய மகன். அதனால் சினிமா மட்டும் சொல்ல முடியாது. விஜய் நீங்கள் அப்படி சொல்லலாம், அவர் சினிமாலேருந்து வந்திருக்காரு. ஓகே. இப்போ இந்த 2 பேருக்கும் தான் 2026 தேர்தல் ரொம்ப ஒரு கடுமையான போட்டிக்கு உள்ளாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருடைய ஜாதகத்தை இந்த 2026 எப்படி கையாளும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? 2 பேருமே கடகராசிமா. 2 பேரோட லக்னமும் நம்மளுக்கு தெரியாது. ஃபுல் சார்ட் கிடைச்சதுன்னா பார்த்துடலாம். பட் எந்தெந்த பிளானட்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியும். லக்னம் சென்ட்ரிக்காக பார்க்கும்போது தான் எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியும். இப்போ நான் ராசி சென்ட்ரிக்காக நான் சொல்கிறேன் சில விஷயங்கள். ஓகே. 2 பேருக்குமே நீச்ச பங்க ராஜயோகம் இருக்குது. 2 பேருக்குமே நீச்ச பங்க ராஜயோகம் இருக்குது. சேம் நீச்ச பங்க ராஜயோகம் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ யாரோட ஹாரோஸ்கோப் பவர்ஃபுல் ஹாரோஸ்கோப்னு கேட்டு என்னை மாட்டி விடாதீங்க. ஓகே. 2 பேருக்குமே அந்த யோகம் இருக்கு அப்படின்னா 2 பேருக்குமே அரசியலுக்கான கடும் போட்டிகள் இருக்கும். கடும் போட்டி. சரி, ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்னா 2026 பொறுத்த வரைக்கும் விஜய் பாலிடிக்ஸில் இதுவரையிலும் எந்த ஒரு புது கட்சியும் கிரியேட் பண்ணாத ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ண போறாருன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகே ஓகே. அவர் பீக்கில் இருக்கும்போது வந்திருக்காரு. ஏன்னா நீங்கள் இப்போ நான் கேட்ட வரைக்கும் யாரை போய் கேட்டாலும் விஜய்க்கு நம்ம ஓட்டு போட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. லேடிஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காக நம்ம டிஎம்கே குறைச்சி மதிப்பிட்டுற முடியாது. ஓகே. டிஎம்கேக்கு அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஓகே. ஸோ இன் ஜென்ரல் பார்த்தீங்களன்னா விஜய்க்கு நான் முதல்ல சொல்லிடுறேன், அவர் அஷ்டம சனிலேருந்து வெளில வராரு. பட் இருந்தாலும் 2025 நிறைய இக்கட்டான சூழ்நிலைகளை அவர் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் பொலிட்டிக்கலி. ஓகே. நிச்சயமாக. பட் அதை அவர் கடந்து வந்துடுவார். அதை கடந்து 2026 எலெக்ஷனில் ஒரு பெரிய இம்பேக்டை அவர் கிரியேட் பண்ண போகிறாரு. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சிஎம் ஆவாரா 2026ன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பட் இது வரைக்கும் எந்த ஒரு புது கட்சியும் கிரியேட் பண்ணாத ஒரு இம்பேக்டை அவர் கிரியேட் பண்ண போகிறார்.
ஓகே. இப்போ உதயநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு தொண்டனா இருந்து, அப்புறம் எம்எல்ஏவானாரு. அதுக்கப்புறம் அமைச்சரா இப்போ வந்து இருக்கிறாரு. இப்போ துணை சிஎம், டெப்யூட்டி சிஎம்மா வந்து வந்திருக்கிறாரு. இவருடைய இந்த ஒரு சர்டன் பீரியட்ல டக்குன்னு ஒரு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். அது உண்மையாவே இவருடைய ஜாதகத்துல அவருக்கு கை கொடுத்துருக்கா? ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் அங்கே வந்து உட்கார முடியும், இல்லைன்னா உட்கார முடியாது இல்லையா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. அது அந்த அமைப்பு இருந்தால் தான் வந்து உட்கார முடியும். பட் இன் ஜென்ரல் ஒரு லாங் ரன்னில் பார்த்தீங்களன்னா யாரோட ஹாரோஸ்கோப் வந்து பவர்ஃபுல் ஹாரோஸ்கோப் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நான் வந்து விஜய் அவர்களோட ஹாரோஸ்கோப் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஹாரோஸ்கோப்னு நான் சொல்லுவேன். ஓகே. உதயநிதி அவர்களுடைய ஜாதகத்தை கம்பேர் பண்ணுற போது ஓகே, 2 பேருக்குமே நீச்ச பங்க ராஜயோகம் இருக்குது. 2 பேரோட ஹாரோஸ்கோப்புமே பவர்ஃபுல் ஹாரோஸ்கோப் தான். கம்பேரிட்டிவ்லி விஜயோட ஹாரோஸ்கோப் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. ஒரு லாங் ரன்ல. அதுக்குன்னு 2026 அவர் சிஎம் ஆயிடுவாரான்னு கேட்காதீங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்க இன்னும் கிரியேட் பண்ணலை. பட் ஒரு பெரிய இம்பாக்ட் அவர் கிரியேட் பண்ண போறாரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஒரு ட்ரெண்ட் செட்டராக ஆக போறாரு, அதுல டவுட் கிடையாது. ஓகே. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ சிஎம் இருக்கிறாங்க. மேபி 2026 உதயநிதி அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ இப்போ மேபி அவர் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக நிற்கிறதுக்கான தகுதிகள் ஏதாவது வாய்ப்புகள் ஜாதக அமைப்பில் இருக்கா? சிஎம் கேண்டிடேட்டாக 2026 ஸ்டாலின் தான் நிற்பார். ஸ்டாலின் அவர்கள் தான் இருப்பாங்களா? அதில் டவுட்டே கிடையாது. ஓகே. ஸோ 2026 யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத நீங்கள் இப்போ கேட்டிங்களான்னா என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா என்ன மாதிரி கூட்டணி அமையுதுன்னு தெரியாது. அந்தந்த கூட்டணிக்கு இப்போ ஒவ்வொரு கட்சிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த தலைவர்களுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்போ யார் கூட சேர்றாங்கன்றதே தெரியல. அது வந்து அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம். ஓகே. இப்போ விஜய் அவர்கள் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் அவர் வந்து நிறைய ஜோதிடர்களை வந்து கலந்து யோசிச்சுட்டு தான் அரசியலில் நிறைய முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட பேசிட்டு தான் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நிறைய ஜோதிடர்கள் வந்து சொல்கிறாங்க. உண்மையும் அதுதானா சார்? என்கிட்ட இது வரும் கேட்கலாமா? நிறைய ஜோதிடர்கள் கிட்ட கேட்டிருக்காரா தெரியல எனக்கு. பட் அவருக்கு அஸ்ட்ராலஜி மேலே நம்பிக்கை இருக்குன்றது அவரோட கொடியை பார்த்தாலே தெரியுது. சரி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் கடகராசி. ஓகே. கடகராசிக்கு யோகக்காரகன் செவ்வாய். கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் யோகக்காரகன் செவ்வாய். அவர் கொடியை பாருங்க, 2 ரெட்டு. சிவப்புன்றது வந்து செவ்வாய், செவ்வாயோட கலர். நடுவில் எல்லோன்றது வந்து குரு. குரு வந்து குருவும் நிச்சயமாக வந்து கடகராசிக்கு வந்து ஃப்ரெண்ட்லி பிளானட் தான். ஓகே. நடுவில் எல்லோ. ஆனால் குரு வந்து 6ஆம் அதிபதி ஆகிறாரு. ஓகே. பாகியஸ்தானாதிபதியும் ஆகிறாரு. ஓகே. அதே மாதிரி யானை சிம்பல் வச்சிருப்பார். யானை வந்து கஜேந்திரன் வந்து குருவோடைய அம்சம். அதுக்கப்புறம் 27 ஸ்டார் வச்சிருக்காரு. இதுல இருந்தே தெரியுது அவருக்கு அஸ்ட்ராலஜி மேல நிச்சயமா நம்பிக்கை இருக்கு அப்படின்றது. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் படி அவரு கடக ராசி, அவருடைய லக்னம் வந்து சிம்ம லக்னமா இருக்கணும். அதை வச்சு, ஏன்னா அவரோட கொடியை வந்து நான் டீகோட் பண்ண விதத்தை வச்சு நான் சொல்றேன். ஏன்னா அவர் வந்து மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. இதுல இருந்து நிறைய தெரியுது. ஸோ மார்ஸும் ஜூபிட்டரும் தான் அவருக்கு வந்து யோகக்காரர்கள். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய ராசி கடகராசி, லக்னம் சிம்ம லக்னமாக இருக்கணும், இல்லை கடக லக்னமாகவே இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்படி அதை வச்சு தான் நான் சொன்னேன் அவரோட ஹாரோஸ்கோப் பவர்ஃபுல் ஹாரோஸ்கோப் தான். பாலிடிக்ஸில் ஒரு பெரிய லெவலுக்கு வரதுக்கான சான்சஸ் நிச்சயமாக இருக்குது. ஓகே சார். நம்ம இதே மாதிரி ஒரு அரசியல் சினிமாவில் இருந்து ஒரு அரசியல் நோக்கி வந்த பிரபலங்களில் வந்து நிறைய பேர் நம்ம சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள். எம்ஜிஆர் கூட நீங்கள் வந்து விஜயை கம்பேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஜெயலலிதா கூட கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க வந்து ஒரு எம்ஜிஆர் தான், ஒரு ஜெயலலிதா தான், ஒரு ரஜினிகாந்த் தான், ஒரு விஜய் தான். ஓகே. சரி, எம்ஜிஆர் கிரியேட் பண்ண இம்பேக்ட்டுங்கிறது வேற. அவரோட அந்த எம்ஜிஆருங்கிறது வேறங்க. அது வந்து இன்னொரு எம்ஜிஆர் வர முடியாது. நான் இப்போ சொல்கிறேன் விஜயோட ஹாரோஸ்கோப் பவர்ஃபுல் ஹாரோஸ்கோப், அவர் பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ண போகிறாரு 2026 அதெல்லாம் சொல்கிறேன். பட் எம்ஜிஆரோட ஜெயலலிதாவோடலாம் கம்பேர் பண்ணாதீங்க. ஈவன் கருணாநிதி கூட கம்பேர் பண்ணாதீங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு ஜெயலலிதா, ஒரு எம்ஜிஆர், ஒரு கலைஞர் தான். ஸோ
ஸோ அதே மாதிரி நம்ம விஜயகாந்த் அவர்களையும் எடுத்துக்கலாம்ல சார். ஸோ அரசியலுக்கு வந்த முதல் சுற்றுலே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராகக்கூடிய தகுதியை வந்து பெற்றிருந்தாரு. ஸோ இப்போ விஜய் அவர்களும் இந்த 2026 எலெக்ஷன்ல எதிர்க்கட்சி ஆகிறதுக்காவது வாய்ப்புகள் இருக்கா? ஸோ நீங்க சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, மேபி எதிர்க்கட்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஓகே, இந்த கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க பாண்டிச்சேரி கான்சென்ட்ரேட் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். தமிழ்நாடை விட பாண்டிச்சேரி கான்சென்ட்ரேட் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். அப்படி பாண்டிச்சேரியை கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா ஒன்று சிஎம் ஆகிறதுக்கோ இல்லை டெப்யூட்டி சிஎம் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது பாண்டிச்சேரியில். ஓகே, பாண்டிச்சேரியில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ஓகே, நான் கேள்விப்பட்டது அதுதான். அவங்க பாண்டிச்சேரியை வந்து பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஓகே, ஸோ அப்படி பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் நிச்சயமாக ஒரு டெப்யூட்டி சிஎம் பொசிஷனுக்காக அவங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எல்லா அரசியல் தலைவர்களும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் வரைக்கும் தனித்தாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்கப்புறம் கட்சியை காப்பாற்றுறதுக்கு கூட்டணி வந்து நிச்சயமாக அமைச்சிக்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லா கட்சிகளும் வந்து செய்கிற விஷயங்கள். இப்போ விஜய் அவர்களுக்கு தனித்து இருந்தால் நல்ல பலமா, இல்லை ஏதாவது ஒரு கட்சிகளோட கூட்டணி சேருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நிச்சயமாக அவர் கூட்டணி சேருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். தனியாக நிற்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ஒரு வேளை கூட்டணி ஐடியாலஜிக்கலி அவர் கூட ஒத்து போகிற கூட்டணி சேருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். எந்த கட்சியாக இருக்கும்னு நீங்கள் ஏதாவது அசியூம் பண்ணியிருக்கிறீங்களா? இல்லை, அது இப்போ எதுக்கு நம்ம அசியூம் பண்ணி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பட் அது வேண்டாம், அது இப்போ நம்ம அசியூம் பண்ண வேண்டாம். அவங்க நிறைய பேர் பேசுகிறதா கேள்விப்பட்டேன். கூட்டணி அவர் சேருவார், அதில் டவுட்டே கிடையாது. கூட்டணி கட்சியோட தான் நிற்பார். ஐடியாலஜிக்கலி அவர் கூட யார் ஒத்து போகிறாங்களோ அந்த கட்சியோட சேர்ந்து நிற்பார். ஓகே சார், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் சென்ட்ரல்ல இருந்து கொஞ்சம் சப்போர்ட் நமக்கு எப்பயுமே தேவைப்படுது. ஒன்று பிஜேபி ஆகட்டும் இல்லை காங்கிரஸ் ஆகட்டும், இந்த 2 பேருடைய கூட்டணி வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சப்போர்ட் தேவைப்படுது. அப்படின்னா விஜய் அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? பிஜேபியோட சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஓகே, அது வந்து அவரே வந்து அதுக்கான சமிக்கைகள்லாம் கொடுத்துட்டாரு. ஓகே, காங்கிரஸோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. மேபி ஐடியாலஜிக்கலி அவங்க ஒத்து போகிறதுனால வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ வந்து எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இவங்களாம் சேருவாங்களான்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இவங்களாம் சேர்ந்துட்டாங்களான்னா இவங்களோட பலம் என்னன்றதை ஒவ்வொருத்தரோட ஹாரோஸ்கோப்பை வச்சு பார்த்து நம்ம சொல்லிட முடியும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த கூட்டணி அப்படிங்கிறது. ஸோ இவங்க யாரும் எந்த கூட்டணியும் சேராத போது நம்ம அதை பற்றி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம நிச்சயமாக அதை பற்றி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம். ஓகே சார், இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அரசியலில் நிறைய முக்கிய பிரபலங்கள் வந்து தங்களுடைய பதவிகளை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கோ, தங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் பதவி மூலியமாக வராமல் இருக்கிறதுக்கோ சில ஜோதிடர்களையும் சில மாந்திரிகர்களையும் தங்களோட பக்கத்தில் வந்து வச்சுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஜெயலலிதா அம்மா வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரே வந்து ஒரு ஜோதிடம் ரிலேட்டடாக தான் வந்து போட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் டாக் வந்து போகுது. உண்மையாகவே நீங்கள் இப்போ விஜய் அவர்கள் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு அட்வைஸ் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவருக்கு நீங்கள் ஒரு ஜோதிடராக என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அதை நான் இங்கே பொது வெளியில் சொல்லுவேன்னா என்னங்க நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வியா? அவர் வந்து என்கிட்ட கேட்டாருன்னா நான் இதை சொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அவர் வந்து என்கிட்ட கேட்பாரா? சும்மா ஜென்ரலாக ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் நீங்கள் பெருசாக கூட கொடுக்கணும், சின்னதாக ஒரு குட்டி அட்வைஸ்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, அதுதான் அவர் வந்து பாண்டிச்சேரி கான்சென்ட்ரேட் பண்ணுறதா நான் ஏற்கனவே சொன்னேன்ல. அவர் வந்து 2026 நிச்சயமாக ஒரு பெரிய இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டிலே நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து கெஜ்ரிவாலோட ஸ்டைலு. முதல்ல ஒரு யூனியன் டெரிட்டரியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டை பிடிக்கிறதுன்ற. ஸோ அவங்க பாண்டிச்சேரியை பக்காவாக கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா விஜய் வந்து அங்கே அட்லீஸ்ட் ஒரு டெப்யூட்டி சிஎம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்வைஸ்லாம் கிடையாது, நான் அட்வைஸ் பண்ணுறது அளவுக்கு பொலிட்டிக்கலி எனக்கு வந்து பெரிய நாலேஜ்லாம் கிடையாது. அஸ்ட்ராலஜிக்கல் ஃபேக்ட்ஸை வச்சு சொல்கிறேன். ஏன்னா வந்து அவரோட ஜாதகப்படி அந்த மாதிரி ஒரு தன்மை அவரோட ஜாதகத்தில் இருக்குது. ஓகே சார், இப்போ விஜய் அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா இவர் அரசியலுக்கு கண்டிப்பாக வருவார்? ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக் தான் அவர் வந்து அரசியலுக்கு. இல்லை, அவர் அரசியலுக்கு வருவாருன்றது நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இதில் வந்து பெரிய ஷாக் ஆகிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது வந்து தலைவா படத்துலேருந்தே தெரிஞ்சிருச்சு. ஓகே ஓகே, அதனால் வந்து இதில் நோ வண்டர். ஓகே, ஸோ வேறு யார் இந்த 2025லயோ இல்லை 2026லயோ
ஒரு புதுசா ஒரு கட்சி உருவாகும், புது பிரபலம் யாராவது இன்னொரு வருவாங்க கட்சி வரணும்னு சொல்றீங்களா 2026? மேபி வந்தா யார் வருவா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஹிண்ட் இருக்கா? என்னங்க நீங்க மக்கள் எத்தனை பட்டனை தாங்க ப்ரெஸ் பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சு புதுசாலாம் யாரும் வந்து 2026க்குள்ள ஒரு பெரிய கட்சி அதுவும் உருவாகும்னு எனக்கு தோணலை. ஓகே, நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ இருக்கிற கட்சிகள் மட்டும்தான். ஆமாம், போதும். ஓகே சார். ஸோ இந்த 2026 எலெக்ஷன் அப்படின்னா நம்ம 2025 பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஸோ அரசியல் மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த நேர்காணலை எங்களுக்காக முழு விவரமாக கொடுத்ததற்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா.